இழுத்து வந்து அவர் வந்து ஸ்டாலின் சார் எப்போதுமே சொல்லுவார் இல்லையா, நம்ம எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது மாதிரி நீங்கள் எதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பெண்கள் பாதுகாப்பில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது ஊழல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அது மாதிரி நிறைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அடுக்கிறாரு. இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னென்னா டிஎம்கே எதிர்த்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நேராக அரசியலில் வந்து வர்றோம், டிஎம்கேவை வந்து தாக்கி பேசுகிறோம், ஸ்டாலினை தாக்கி பேசுகிறோம். இதனால் இது பண்ணுறோம் அப்படின்னா அவங்க தான் சிஎம். அவங்கள அடித்து உட்கார வச்சுட்டு நம்ம சிஎம் ஆயிடணும். அவ்வளோதான், சிம்பிள் டார்கெட் வந்து விஜய்க்கு. அவ்வளோதான், இவ்வளோ தான் அரசியல். இதுதான் அரசியல்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியல அப்படின்னா, நீங்கள் இப்போ ஸ்டாலின் அடிக்கிறதுனாலையோ இல்லை வந்து திமுக அடிக்கிறதுனாலையோ நீங்கள் பெரிய ஆகிட மாட்டீங்க. அவனை அடிச்சுட்டா நம்ம பெரிய ஆயிடலாம், அவனை அடிச்சுட்டா மக்கள் வந்து நம்ம சைடு திருப்பிடலாம், என்னத்தையா சொல்லி 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 மக்கள் நம்ம சைடு திருப்பி நம்மளுக்கு ஓட்டு போட வச்சு நம்ம சிஎம் ஆயிடலாம். அது கிடையாது. சிஎம்ங்கிறது அது கிடையாது.